தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 மிக முக்கியமான 2 நாட்களில் மாணவர்கள் இருக்கிறீங்க. கவுன்சிலிங்கை தவறவிட்ட மாணவர்கள், கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்காம விட்ட மாணவர்கள் எல்லாருமே இன்னைக்கு நாளைக்கும் நீங்கள் சீட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் மூலிமா மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி நடந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 3, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 மாதிரி இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக இருக்கட்டும், அல்லது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய சீட் எல்லாத்தையும் மாணவர்கள் ஏற்கனவே எடுத்துட்டாங்க. நல்ல நல்ல காலேஜில், டாப் காலேஜில் இருக்கக்கூடிய சீட் எல்லாம் எடுத்துட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய சீட்ஸுக்கு தான் இப்போ இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்குது. அதனால் டாப் காலேஜஸில் நீங்கள் சீட் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 காலேஜில் 80% மேலே சீட் ஏற்கனவே ஃபில் ஆயிருச்சு. இந்த கல்லூரிகள் எல்லாமே சிறப்பான கல்லூரிகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 80 கல்லூரிகள்லையும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் சில சீட்ஸ் பாக்கி இருக்கலாம், அல்லது சிவில் மெக்கானிக்கலில் சீட்ஸ் காலியாக இருக்கலாம். நீங்கள் மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டியது இதில் தான். 7.5 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் சரி, ஒகேஷ்னலாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் அகடமிக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் எதுனா இந்த கல்லூரிகளில் சீட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். எந்த கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 அட்மிஷன் வாங்கின கல்லூரிகள் இருக்குது. 7 கல்லூரிகளில் ஒருவர் கூட ஜாயின் பண்ணல. அதுலேயும் 1% சீட் ஃபில்லான காலேஜஸ் 12 காலேஜஸ் இருக்குது. ஸோ இந்த 19 காலேஜில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடவே கூடாது. ஏன்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க, ஸ்டாஃப்ஸ் இருக்க மாட்டாங்க, காலேஜ் நடத்துறது மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். அதனால் அங்கே ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான எதிர்காலம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஜாயின் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அடுத்து இன்னொரு 50 காலேஜுக்கு மேலே இருக்குது. அதில் வெறும் 10% சீட்டு தான் ஃபில் ஆகிருக்கு. ஒரு 5 கோர்ஸ் அந்த காலேஜில் இருக்கிறதா வச்சுக்கிட்டோம்னா 600 சீட், 300 சீட்டில் வெறும் 30 சீட்டு மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கிறதா அர்த்தம். மீதி 270 சீட் வேக்கண்டாக இருக்குது. ஸோ இதில் ஒரு 50 காலேஜ் இருக்குது. இதை விட 25%ல் 100 காலேஜ் இருக்குது. 25% சீட் மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு. இதே 300 இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 75 சீட்டு தான் ஃபில் ஆகிருக்கு. மீதி 225 சீட் ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த காலேஜிலலாம் நம்ம சீட் எடுக்கும்போது நம்முடைய கோச்சிங் எப்படி இருக்கும், அங்கே லேப் வசதியெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். சரி, இப்படி இந்த காலேஜில் சீட்டு ஃபில் ஆகலை அப்படிங்கிறத நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நீங்கள் இப்போ காலேஜஸ் சர்ச் பண்ணுவீங்க. சர்ச் பண்ணும்போது ஓப்பன் கேட்டகரியில் சீட் காலியாக இருக்கான்னு பாருங்கள். ஓப்பன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய சீட் ஓப்பன் கேட்டகரியில் உங்களுக்கு நிறையா சீட் இருக்குன்னா நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த கல்லூரியில் சீட் எடுக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். பக்கத்தில் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஏ இது எல்லாத்த விடவும் ஓப்பன் கேட்டகரியில் சீட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த கல்லூரிகளில் மாணவர்கள் பெரும்பாலும் விரும்பலை அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு நீங்கள் சிம்பிளாக ஓரளவுக்கு காலேஜஸை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கேட்டகரிலையுமே சீட் குறையாமல் இருக்குது அப்படின்னா அந்த கல்லூரிகள் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய கல்லூரிகளில் எந்த அளவுக்கு சீட்ஸ் வேக்கண்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டாப் காலேஜஸ் நம்ம போட்டிருக்கிறோம். ப்ரீவியஸ் இயர் ரேங்க் அடிப்படையில் இந்த கல்லூரிகள் எல்லாம் சீட்ஸ் இப்படி ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அதை பார்த்தாலே நீங்கள் டாப் காலேஜஸ் எது வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணுறதை விட காலேஜ் ரிஜெக்ட் பண்ணுறது முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு தவறான கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு, அதாவது ப்ராப்பராக கோச்சிங் கொடுக்க முடியாத ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலத்துக்கு சிக்கலை உண்டாக்கக்கூடிய சூழல் வந்துடும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.